ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் எங்கள் ஹஸ்பண்ட் அம்மா எல்லாரும் பாட்டி வீட்டுக்கு தான் போயிருந்தோம். களி மட்டன் குழம்பு தான் செஞ்சுருந்தாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம், பூண்டு, தக்காளி, இஞ்சி, தேங்காய் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம்லாம் நல்லா வணங்கினதும் வேறு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கலாம். இப்போ மசாலா வறுத்து அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையானது எடுத்துக்கலாம். சீரகம், மசால் செலவு, சோம்பு, கொத்தமல்லி, அரிசி, கருவேப்பிலை, மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லைட் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அரிசிலாம் நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி வறுத்தெடுத்த மசாலாவை அம்மா கிட்ட கொடுத்து செக்கில் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே அப்பா மட்டன் 1 kg எடுத்துகிட்டு வந்துட்டாரு. அம்மா மசாலா அரைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வறுத்த மசாலாவை நல்லா மைய அரைச்சிட்டு வெங்காயம், தக்காளி அதுக்கப்புறம் ஆட் பண்ணி அரைச்சோம்னா நல்லா மசிச்சு வந்துடும். அம்மா அரைக்கிறதுக்குள்ளே நம்ம கறியை வணக்கி எடுத்துக்கலாம். பாட்டி வீட்டில் சிக்கன், மட்டன் செய்கிற மாதிரி இருந்தால் வெளியடுப்பில் தான் செய்வாங்க. அதனால் நாங்களும் வெளியடுப்புலேயே வச்சு செய்ய ஆரம்பித்தாச்சு. ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதும் மட்டன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கலாம். கொழுப்பு தனியாக வச்சுக்கோங்க. கடைசியாக ஆட் பண்ணோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். கறியை நல்லா வணக்கி விட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு போட்டு நல்லா வணக்கி விடுங்க. வணக்கும் போது உப்பு போடுங்க. கறி நல்லா வணங்கி வந்துடும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். கறியோடு மஞ்சத்தூள் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. தட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி 5 minutes ஒன்ஸ் கிளறி விட்டுட்டே இருங்க. அம்மா மசாலாவை நல்லா மைய அரைச்சிட்டாங்க. இப்போ நம்ம வெங்காயம், தக்காளி, பூண்டை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அம்மா அரைச்சி எடுக்கிறதுக்குள்ள நான் டைகர் கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தேன். அம்மா அரைச்சி முடிச்சுட்டு கறியை நல்லா வணக்கி விட்டுட்டாங்க. ஒரு 10 minutes கழித்து பார்ப்போம். இப்போ பாருங்கள், கறி நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்போ அரைச்ச மசாலாவை நல்லா கை விட்டு கிளறி வணங்கின கறியோடு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம அரிசியெல்லாம் வச்சுருக்கோம் கூட்டுக்கு. கறியெலாம் நல்லா வெந்து வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மட்டன் மட்டும் தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வணங்கி வந்ததும் கறி மசால், மட்டன் மசால், மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. பொடியோட பச்சை வாசனை போனதும் நம்ம எடுத்து வச்சிருக்க மட்டன் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. மட்டனோட மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்ததும் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், மட்டன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. மட்டன் குழம்பு களிக்கு தான் ட்ரை பண்ணியிருந்தோம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அம்மா, பாட்டி, அப்பா எல்லாரும் ஃபேமிலியோடு ஒன்றா சாப்பிட்டோம். அந்த டே எங்களுக்கு ரொம்ப சூப்பராக போச்சு. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சதும் டைகருக்கு கொஞ்சம் சாப்பாடு போட்டு அது சாப்பிட்டதும் அப்பா கூட விளையாண்டுட்டு இருந்துச்சு. போன சண்டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.